தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பும் பொழுது அதற்கு மிக முக்கியமாய் உதவி செய்தவர் யார் என்று சொன்னால், ஒருவர் யார் என்றால் அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேலை பற்றி தாவீதே சாட்சி சொல்லுகிறார். எப்படி என்றால், அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல நல்ல ஆலோசனைகளாக தான் இருக்குமா. இது சரிதான், தாவீது விடாய்த்து கிடப்பாரு, சோர்ந்து கிடப்பாரு, நம்ம போய் விழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுது அகிதோப்பேலை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சிச்சுவேஷன். ஆனா தேவன் அந்த நல்ல ஆலோசனை அபத்தமாக்கி போட்டாராம். யாருக்காக? தாவீதுக்காக. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திற்கு ஏற்ற நல்ல வழி என்று சொல்லி நம்மை வீழ்த்துவதற்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை ஆலோசிப்பதை போல இன்னைக்கு நிறைய பேர் கூட்டம் கூடி நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணலாம். நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிற யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய ஆலோசனை நமக்கு விரோதமான ஆலோசனை செய்கிற எந்த கூட்டத்தாராக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களும் பிரபுக்களும் கூடி ஆலோசனை பண்ணுவார்களாம். இவர்கள் கூடி ஆலோசனை பண்றதை கர்த்தர் கவனித்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர் நகைப்பார் அப்படின்னு சங்கீதத்தில் எழுதியிருக்கு. ஏன் நகைப்பார் தெரியுங்களா? நீ என்ன வேணாலும் என் பிள்ளைக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. போ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், குடும்பத்தை சார்ந்து இருக்கிறவர்கள், உங்களை பற்றின காரியங்களிலே நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்காக உங்களை பற்றி ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவர்கள் ஆலோசனை செய்வதை போல என்ன சொல்கிறது, உங்களுக்கு விரோதமான ஒரு ஆலோசனையாக இருக்கட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை பார்த்து நகைப்பார். ஏன் அப்படின்னா, என் பிள்ளையை பற்றி நீ பேசுகிறீங்களா அப்படி தான் யோசிப்பார்ல ஆண்டவர். யோபு சொல்கிறாரு, அவர் எனக்கு என்று குறித்ததை நிறைவேற்றுவார்.